தம்பி ஏதோ ஆலோசனை கேட்கணும்னு சொன்னீங்க, அது என்ன? ஆமாம் அங்கிள், மணிக்கணக்கில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறேன். சரி. ஆனாலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியலையே, ஏன்? மேன்மை பாராட்டலை தம்பி ஒரு நிமிஷம். அவத்தம் செய்வதை பார்க்கிறோம். கோபி சொல்லுப்பா. அங்கிள், கிளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். வேற ஏதாவது வேலை இருக்கா? ஓகே. ஜன்னல், ஃபேன் எல்லாம் தொடச்சிட்டிங்களா? எல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சாச்சு அங்கிள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்ம ப்ரேயர் ஹாலே பார்க்க புதுசாகிடுச்சு. சரி சரி. ஜன்னல் கதவெல்லாம் சாத்திருங்க. ஓகே அங்கிள். மெயினாக கேட்டை பூட்டிருங்க. சரிதானா? ஷூர் அங்கிள். ஓகே. கேட்டை பூட்ட மறந்துட்டீங்கன்னா சுத்தம் பண்ணதெல்லாம் திரும்ப அசுத்தமாயிடும். கவனம். ஓகே அங்கிள், மறக்காமல் பூட்டிடுறேன். ஓகே. சாரி தம்பி, இப்படித்தான் நமக்கு அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அது பரவாயில்ல அங்கிள். உங்கள் விஷயத்துக்கு வருவோம். உரைநடை கிறிஸ்தவம் ஏன் நடைமுறை கிறிஸ்தவமாக மாறல? அதான உங்கள் கேள்வி. ஆமாம் அங்கிள், கேட்குற வார்த்தையை வாழ்க்கையாக்க முடியல, அதான் என் பிரச்சனை. ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறத மணிக்கணக்கா கேட்குறீங்க, சரி. ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்க? ஐ மீன் ஜெபிக்கிறீங்க? ஏதோ கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். அங்கதான் தப்பு நடக்குது தம்பி. சமநிலை தவறுவது தோற்று போவதற்கு அடையாளம். இறை வார்த்தையை கேட்டு மனது மட்டும் சுத்தமானா போதுமா? அதுல தொடர்ந்து நிலைத்திருக்க ஜெபத்துல போராடி பலனை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறது வீட்டை சுத்தப்படுத்துறதுன்னு வச்சுக்கிட்டா, வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறது வீட்டை பூட்டி பாதுகாக்கிறதுக்கு அடையாளம் தம்பி. சுத்தப்படுத்தின வீட்டை திறந்தே வச்சுட்டா கண்டதும் உள்ள வந்துடும் தம்பி, ஜாக்கிரதை. துதி மட்டுமே முக்கியம்னு சொல்றவனும் தோற்று போன கிறிஸ்தவன் தான். ஜெபம் மட்டுமே முக்கியம்னு சொல்றவனும் தோற்று போன கிறிஸ்தவன் தான். அதனாலதான் துதி, வசனம், ஜெபம் இந்த மூன்றையும் பரிசுத்தவான்கள் தங்க முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க. துதியையும் வசனத்தையும் ஜெபத்தையும் சமநிலையில் வைக்கிறவன் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவன். இந்த சத்தியம் புரியுதா?